சொல்றாப்லங்க அஞ்சலை அம்மாள் சிறப்பு நீதிமன்றம் எதுக்கு பெண்களுடைய பிரச்சனை தீர்வு காண. மொத கேஸ் யாரு கேஸ் தெரியுமில்ல? சங்கீதா கேஸ் தான். கதறிட்டு இருக்கா லண்டன்ல, மகன் கதறிட்டு இருக்க சென்னையில, மனைவி கதறிட்டு இருக்க லண்டன்ல நீதிமன்றத்துல. இவருக்கு கப்பிள் கோல்ஸ். நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். ஒரே சேலை ஒரே சட்டை கப்பிள் கோல்ஸ் பண்றாங்க. அட பாவி, சோத்த திங்கறியா இல்ல வேற என்னத்தையும் திங்கறியா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? எம்பட்ட தைரியம் உனக்கு? அது அந்த அம்மா திரும்பி பார்த்து அப்படிங்கிறது இவரு மாலா 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 என்னடி வசியம் பண்ண என்னடி வசியம் பண்ண அப்படின்னு பார்ப்பல. விஜய்க்கு பால்வினை நோயா? பிபி நம்பரை கொடுத்து பிபி ஏத்துறானே. முக்கியமான விஷயம் என்னன்னா, நடிகை ஹீராவோட அப்பா ஒரு பால்வினை நோய் டாக்டர். அந்த பால்வினை நோய் டாக்டர் விஜயுடைய மர்ம உறுப்புகளை ஆப்ரேட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஸ்கின் ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணியிருக்காரு. கர்னல் ராஜகோபால் அப்போலோ மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக பணியாற்றி இருக்கிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு விஜய்க்கு பால்வினை நோய் வந்ததாகவும் அப்போலோவில் அனுமதிக்கப்பட்டதாகவும் கர்னல் ராஜகோபால் டாக்டர் விஜய்க்கு மருத்துவம் செய்ததாகவும். உனக்கு ஆபரேஷன் பண்ணி தையல் போட்டிருக்கியா? 40 நாளைக்கு நீ ஆடக்கூடாது, அசையக்கூடாது. அப்படி மீறி ஆடி அசைஞ்ச உன் உயிருக்கே ஆபத்து வந்துடும். பாத்து கூட்டு போயா. மாப்பிள்ள பயமுறுத்தானுங்கடா, பாத்து கூட்டி போ. மகளிர் தினத்தை கொண்டாடுறேன், சரி கொண்டாடி தொலைஞ்சிட்டு போ அப்படின்னு விட்டா, அங்க போய் மேடையில ஏறி நின்னுக்கிட்டு திருமணத்திற்கு பிறகு கணவனுக்கும் மனைவிக்கும் சில நாட்களிலே ஒருவர் பார்க்கும் பொழுது போர் அடித்து விடக்கூடும். அவர்களுக்கு பிடித்தவருடன் அல்லது நண்பர்களுடனோ செய்து கொள்ளலாம். தன்னுடைய மனைவி தன்னோடு வாழ்ந்து 2 பிள்ளைகளை பெற்ற ஒரு மனைவி, அந்த மனைவிக்கு இவருக்கும் பிரச்சனை. எதற்கு? திருமணத்தை தாண்டிய ஒரு உறவுல இருக்கிறாரு, அது எனக்கு பிடிக்கல, அதனால நான் அந்த உறவை முறிச்சுக்கல சொன்னேன். அந்த உறவை ஒரு முறிச்சுக்கல, எனக்கு விவாகரத்து வேணும்னு அந்த மனைவி கேட்கறாங்க. என்ன காரியமா பண்ண? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சா? கட்டின பொண்டாட்டியை எங்காவது புருஷனை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பாள? இந்த எருமை 2க்கும் பதில் சொல்லல. இங்க உட்காந்துக்கிட்டு அவங்களாம் ஒர்த்தே இல்ல அப்படின்னு மகளிர் அணி கூட்டத்துல ஒரு பெண்ணை இழிவுபடுத்தி பேசுறான். அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா? அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகிறதெல்லாம் நான் பார்க்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களோட பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம், சரிங்களா? அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. வர்த்து இல்ல, உலகத்திலேயே கட்டின பொண்டாட்டி வர்த்து இல்லைன்னு சொன்ன ஒரே ஆளே இவரு தான். உங்கள் குடும்ப வாழ்க்கை ஒருத்து இல்லையா, இல்ல உங்க மனைவி ஒருத்து இல்லையா? பெண்ணியம் பேசும் உங்ககிட்ட கண்ணியம் இல்லையே, வார்த்தையில கண்ணியம் இல்லையே. அவ்வளோலாம் ஹர்ட் ஆகுதுங்க, அதெல்லாம் வருத்தெல்லாம் கிடையாது. கட்டின பொண்டாட்டியே இப்படி விட்டீங்கன்னா நாளைக்கு தமிழ்நாடு மக்கள் எப்படி விட்டுருவீங்க? நீ இந்த நாட்டுக்கு வருங்கால தலைவனா? தம் வீட்டுக்கு கணவனா இருக்க முடியாதவன் இந்த நாட்டுக்கு தலைவனா இருக்க கூடாது. சோலி முடிச்சு. அவன் எவ்வளவு பெரிய ஒரு மனநோயாக சைக்கோவாக இருக்கணும். அந்த சைக்கோ பின்னால ஒரு கூட்டம் சுத்துதுன்னா அவர்கள் எவ்வளவு மோசமானவர்களாக, அரசியல் அறிவற்றவர்களாக இருக்கிறாங்கிறத நான் மக்களிடத்துல எடுத்து சொல்லணும். எதிர்கட்சி என் தலைவர் யார வச்சிருந்தா உனக்கு நாதாரி? அவரு ஒருத்தே வச்சிருப்பாரு, இல்லைன்னா ஊரே வச்சிருப்பாரு. உனக்கென்னடா? அவர் வீட்டுக்கு எப்படி வேணா எழுதிருக்கலாம், ஆனால் இந்த நாட்டிற்கு அவர் தேவை. சுபாவமே அப்படித்தான். அவங்க தாய் தகப்பனே கிட்ட சேர்த்துக்க மாட்டாரு, மனைவியே கிட்ட சேர்த்துக்கல. சோ சொந்த குடும்பத்தையே அவர் கவனிக்க மாட்டாரு. நாளைக்கு நம்ம குடும்பத்தை எப்படி கவனிப்பாரு மக்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் வருமா இல்லையா? பொம்பளை வெறி முடிச்சு போய் தெரிஞ்சுக்கிருக்க நீங்க 90s தானே நீ தெரியுதுடா. பொம்பளை தெரிஞ்சுக்கிருக்க நீங்க. தமிழ்நாட்டு பெண்கள் அனைவரும் எங்கள் தளபதியின் பின்னால். எங்க வீட்டு பெண்கள் எல்லாம் மானம் உள்ளவர்கள், தன்மானம் உள்ளவர்கள். உங்கள மாதிரி மானம் கெட்டவங்க கிடையாது.
குழந்தைய தூக்கிட்டு போறது, கை குழந்தைய தூக்கிட்டு போறது, இளம் பிஞ்சுகளை தூக்கிட்டு போறது, மைனர் குழந்தைகளை தூக்கிட்டு போறது, ஏன்னா ரொம்ப வேதனையா இருக்கு. இப்ப அந்த குழந்தை என்ன ஆகும்னு தெரியல. இப்படி எல்லாம் இந்த விலை மதிப்பற்ற உயிர் போது பாருங்க. மனித உயிர் என்பது விலை மதிப்பற்ற மனித உயிர். இந்த இளம் பிஞ்சுகள் வந்து எப்படி கொள்றாங்க பாருங்க. மனித உயிரின் அவனை கிளம்ப பஞ்சம் ஜாக்கிரதை, அவளை கிளம்ப பஞ்சம் வேண்டாம். மனுஷ உயிரோட விளையாடாதீங்க. அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா இது விஜய் தலை ரசிகர் பார்த்தான்னு வச்சுக்கேன், அவங்க ஆளத்தை இல்லாம ஆக்கிடுவாங்க. தளபதி மட்டும் தானே நான் அவன் இவ்வளவு பேசி பிச்சை எடுப்பான். அவன் பேரை சொல்லியிருந்தா நாய் கூட மதிக்காது. அவன் பேரை சொன்னா இவன் வந்து எப்படிதாம்மா எந்த படம் ஓடும், விஜய் எது நச்சுக்கிறான், விஜய் பீப் இல்லைனா எது இல்லைனா பாத்துக்கிட்டு தான் வேலை. இந்த காலத்துக்கும் இந்த குச்சி சிப்ஸ் துண்ணா அப்படி பண்றான் குறை சொல்லதான் பீப் என்ன முடிச்சு பார்ப்பான் இவன். இந்த தலை பெஞ்சிடான் பார்த்தா முயற்சியோட வருவான், ரேஸ் ஓட்டி வருவான். விஜய் துண்டுறான், அது துண்டுறான், இவன் துண்ண மாட்டான். விஜய் பீப் எல்லாம் இவன் பேர் மாற மாட்டான். எனக்கு இதே வேலை தான். என்ன விஜய் படம் போடுறான், எங்க இது உட்காந்து பாக்கலாம், எங்க டைம் ஓட்டலாம், அவன் பீப்பிள் 10 நிமிஷம் பாக்கலாம். அதை ஓட்டி இதை ஓட்டி இவங்க காலமே விஜய் படத்தை பார்த்து காலத்தை ஓட்டுறானுங்கண்ணா. நான் விஜய் அஜித்தை குறை சொல்ல வேண்டாம். முதுகுல மூஞ்சிச்சு அந்த மூஞ்சிச்சுன்னு இவனுங்க பீப்பிள் சூத்துக்கா வாலி இல்ல. விஜய் கதிக்கு போயிட்டு அஜித் கதிக்கு வந்துட்டான் இவன். எனக்கு இதே வேலை தானே. எனக்கு எந்த இடத்துல பேட்டி கொடுத்தா விஜய் பத்தி சொல்லலாம், அஜித்தை பத்தி சொல்லலான்னு இந்த பொழிப்பை நாடுனா இவன். ஸ்கூலுக்கு போதுல வேலை வெட்டி இங்கே போறதில்ல. இந்த விஜய் என்ன பண்றான், பீப்பிள் தானா சுன்றானா அது துண்டானா இதை இவன் துண்டுறதுக்கு சோறு இல்ல. அஜித் வந்து படம் பார்க்க சொல்லடா. உன்ன மாதிரி வெட்டியாகிறவங்க தான் விஜய் படத்தை பாப்பானுங்கோ, அந்த படத்தை பார்த்து காசை வேஸ்ட் பண்ணுவானுங்கோ. சம்பாதிக்கதே ஒரு நாளைக்கு 100 ரூபாய் கொள்ளி, அதை போயிட்டு விஜய் படத்தை பார்த்துட்டு காலத்தை ஓட்டினு இருப்பானுங்க. தூங்கி வச்சா இதே வேலைதான். அதே மாதிரி மனசால வந்தா மதிப்பாரு. இவன மாதிரி எச்சசோரை துண்டுதே எச்சசோர் மாதிரி பண்ணுவான் இவன் விஜய். அஜித் வந்து மதிப்பாரு. நாள மனசால எங்களை மாதிரி ஏழை குடும்பத்துல பொண்ணு ஒரு மெக்கானிக் வந்தாரு. இவன மாதிரி அப்பா சொத்துல நடிக்க வரல, அம்மா சொத்துல நடிக்க வரல. அவர் தனியா உழைச்சி அவர் எந்த பெருமையும் வான்னு இருப்பாரு. இவன் வந்து எல்லா பெருமையும் ஒரே கோச்சு ஜாயின் பண்ணி எல்லா பங்கனுக்கும் ஒரே கோச்சுட்ட பொண்ணு இருப்பான். உன்ன மாரி விஜய் ரசிகர ஒரு எச்சத்தல. விஜய் எதுனா பண்ணனா அது போதும் இவனுக்கு. இவனா மூஞ்ச கட்ட இவனா எச்சத்தல. நான் தலை ரசிகர். நாங்க ராஜா ராஜாதி ராஜனந்த ராஜா பூஜா தூங்காத வேறு எங்கும் பூஜா. நேற்று இல்லை நாளை இல்லை எப்பவும் ராஜா. கோட்டை இல்லை கொடியும் இல்லை. ஐயோ 5 பைசா கூட இல்லையே. இலவசம்னு சொல்லல, இருக்கணும்னு சொன்னாரு. there's a difference between இலவசம் and இருக்கணும் அப்படின்னு. ஓகே, இருக்கணும்னா அவரை தரேன்னு சொல்லல. he will create an opportunity for that. அதுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுமே தவிர இங்கிலீஷ் உங்ககிட்ட அதுதான் அவரை கொஞ்சம் ப்ளீஸ் லெட் him think. அவரை கொடுக்கறத நிப்பாட்ட சொன்னாருன்னா மேபி he is doing something better than what he is providing. existing one விட பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். so maybe that's the reason. it's all good only, right? டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. லெஸ் டென்ஷன் மோர் ஒர்க், மோர் ஒர்க் லெஸ் டென்ஷன். மண்டையா, இனிமே நீ இங்கிலீஷ் பேசுன ஒரே அப்புல உன்னை மகாஜி பண்ணிடுவேன். விஜய் வந்து பெண்களுக்கு ஆண்கள் தான் திருநங்கைகளுக்கு எதுவுமே இது வரைக்கும் ஒண்ணுமே பேசல. அவரு நீ வந்தா நீ என்ன பண்ணுன்னு எங்களுக்கு பார்த்தா தானே தெரிய போகுது. இலவசம் இருக்கக்கூடாது எங்களுக்கு பொறுத்தது வரைக்கும். யாருமே நீ என்ன சொன்ன ஆரம்பத்துல இலவசம் செய்யறாரு ஸ்டாலின் சொன்ன, இப்ப நீ அதே எடுத்து கொண்டு வர வந்தா ஏதோ பெனாத்திட்டு இருக்கானா, நீங்களும் கூட்டம் பண்ணி பாத்துட்டு இருக்கீங்க. அவனை தூக்கி வீட்டுல படுக்கையா? டேய், அவன் தான் ஏதோ பெனாத்திட்டு இருக்கானா, அவனை பார்க்க நீங்க வேற கூட்டிட்டீங்க. முதல்ல அவனை வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கடா. ஏண்டா நீ சொந்தமாவே யோசிக்க மாட்டியா? எங்களுக்கு பிடிக்கல அதெல்லாம். எங்களுக்கு வந்து விலைவாசியை கம்மி பண்ணி எங்கள் கஷ்டத்தில் நாங்கள் சாப்பிட்ணும். நான் எங்களை பார்த்துப்போம். புரியுதா? நீ ஃபர்ஸ்ட் உங்க குடும்பத்தை பார்த்துக்கோ. ஐயோ என்னால முடியலன்னா பரவாயில்ல, நீ கீழே வந்து இத கரெக்ட் பண்ணாம என்னால கீழே இறங்க முடியாது. லாக்டவுன்ல வந்து எந்த ஊர்லயும் வந்து ஒரு நலத்திட்ட உதவி செய்யல. ஒரு அரிசி பருப்பு எண்ணெய் எதுவுமே கொடுக்கல. இதே சூர்யா எடுத்துக்கோ, அரசியலே வரல. எவ்வளோ கண்ணு ஆப்ரேஷன் பண்றாரு, கல்விக்கு எவ்வளோ உதவித்தொகை பண்றாரு. அவர் பேர் என்னது, ராகவா லாரன்ஸ். எவ்வளோ திருநங்கைகளுக்கு ஹெல்ப் பண்றாரு, எவ்வளோ பண்றாரு. இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. பணம் கொடுப்பவன் திருடன். நீங்க இப்ப சொல்லுங்க, நான் இப்படியே எந்திரிச்சு போயிடுறேன். கோர்ட்டுக்கு பணம் கொடுப்பவன் திருடன், அவ்வளவுதானே சார்?
திருடன் கேட்டுக்கோங்க, யாரெல்லாம் கொடுக்கிறவன் திருடன். ஆமா ஆராய்ச்சி பண்ணி இல்ல டீ போச்சு எழுதிச்சு போனாயே. ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி அதுக்கு வரி கட்டாமல் ஏமாத்தியவன் யோகியன். இல்லங்க, போதுமானா சர்டிபிகேட்? 4998 பேர் அப்படின்னு. ஏன்னா இத்தனை பேர் கொடுத்தாதான் உங்களுக்கு பர்மிஷன் உண்டு. 5000 பேருக்கு மேல போனா கிடையாது. இதே இது இன்னைக்கு உதயநிதி அவர்கள் செய்யறாங்க, ஸ்டாலின் செய்யறாரு, எடப்பாடி செய்யறாங்க. 41 பேர் சாவலியே. அப்படி எல்லாம் பேசக்கூடாதுடா. சாதா காக்காய சொன்னா அண்டங்காக்காய்க்கு கோவம் வருதப்பா. 41 பேர் அங்கதானே செத்தாங்க. அதனாலதான் கண்டிஷன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. திமுகவுடைய ஊழல்களையும் திமுகக்கு ஏன் ஓட்டு போடக்கூடாதுங்கிறதையும் சொல்லிக்கிட்டே இருந்தா போதும். ஒரே ஒரு கேள்வி. திமுகவை இந்த இன்னொரு கேள்வி. அகற்றினாலே இன்னொரு கேள்வி. எல்லா பிரச்சனைக்கும் இன்னொரு கேள்வி. பேச ஃபோக்கஸ் பண்றான். இன்னொரு கேள்வி. இப்ப திமுகவை அகற்றுவதுதான் ஒரே வேலைனா அதுக்கு அதிமுக ஓட்டு போடலாம். எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும்? பயப்பிடிச்சிட்டான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? சின்ன ஒரு கேள்வி சார். நிறைய பிரச்சனை இருக்குன்னு பட்டியலிட்டு காட்டுறீங்க. ஏன் விஜய் அவர்கள் வெளியே வர மாட்டாங்க? முயற்சி போரிக்கினாய பிச்சு புடும் பிச்சு. யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்குறதுன்னா என்ன? அமெரிக்கா ட்ரம்ப் கிட்ட பர்மிஷன் வாங்க. கேட்டீங்கன்னா 2026 விஜய் வெற்றி பெற்று பனையூருக்கு முதல்வராக இருப்பார். போதுமானா?